வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மின் ஜவாமிஇ துஆஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய துஆக்கள் என்கின்ற இந்த தொடரில் ஒவ்வொரு துஆவாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதனுடைய உச்சரிப்பு அதனுடைய பொருள்களை சுருக்கமாக பார்ப்போம். அந்த அடிப்படையில் எல்லா நேரங்களிலும் பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய துஆக்களாக ஓதிய துஆக்கள் தான் இந்த தொடரிலே நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது துஆ, அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனா வகினா அஸாபன் நார். இறைவா, எமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நல்லதைத்தா, மறுமையில் நரக வேதனை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதலாவது துஆ தான் இது. புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனா வகினா அஸாபன் நார். ரெண்டாவது துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கேட்டிருக்கிறார்கள். இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலே சோதிக்கப்பட்ட போது அதிலிருந்து மீள்வதற்காக அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனை தான் இது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கஷ்டங்களின் போது, துன்பங்களின் போது, மீள முடியாத பிரச்சனைகளின் போது இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கான வெற்றியை, மீட்சியை கொடுப்பான் என்பதை குர்ஆனிலிருந்தும் நபிகளாருடைய செய்திகளிலிருந்தும் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணங்க தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களிலே ஒருவனாக இருக்கிறேன் என்று இந்த அர்த்தத்தில் உள்ள இந்த துஆ. மூன்றாவது, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, எனக்கு நீ இரக்கம் காட்டு, எனக்கு நீ ஆரோக்கியத்தை தா, எனக்கு நீ உணவளி, வாழ்வாதாரத்தை தா என்ற அந்த அர்த்தத்தில் 4 அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். இது முஸ்லிம்லே பதிவாக இருக்கிறது. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. நான்காவது துஆ, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை திக்ரு செய்வதற்கு, உன்னை உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக என்று கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 கால தொழுகைக்கு பின்னாலும் வளமையாக இந்த துஆவை கேட்டிருக்கிறார்கள், கேட்கும்படி ஏவியிருக்கிறார்கள். எனவே இது அல்லாவை ஞாபகமூட்ட, திக்ரு செய்ய, அல்லாவுக்கு நன்றி செலுத்த, அல்லாவை அழகிய முறையில் வணங்குவதற்கு நாங்கள் அல்லாவிடம் உதவியை கேட்கக்கூடிய மிக அழகான ஒரு பிரார்த்தனை. ஐந்தாவது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. யா அல்லாஹ், உன்னிடம் இன்மையிலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தை, எல்லா வகையான ஆரோக்கியங்களையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். அது உடல் ரீதியான, உள ரீதியான, இறைவனுடைய தண்டனை ரீதியான அனைத்து வகையான தீங்குகள், துன்பங்கள், சோதனைகள் எல்லாவற்றுக்குமான பொதுவான ஆரோக்கியத்தை இந்த துஆவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். இது இப்னு மாஜா என்கின்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆறாவது துஆ, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ் லி ஆஹிரதி அல்லதி ஃபீஹா மஆதி வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர் வஜ்அலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களில் மிக அழகிய
எல்லா அம்சங்களும் உள்ளடக்கிய பொதுவான துவாக்களில் இதுவும் ஒன்று. யா அல்லாஹ், எனது மார்க்கத்தை எனக்கு நீ சீராக்கித்தா. அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, அதுதான் எனது காரியங்களுக்கான பாதுகாப்பு. வ அஸ்லிஹ்லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி, நான் எனது வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய, நான் வாழக்கூடிய எனது இந்த உலக வாழ்க்கையை சீராக்கித்தா. வ அஸ்லிஹ்லி ஆஹிரத்தல்லதி ஃபீஹா மஆதி, நான் மறுமைக்காக மீளக்கூடிய என்னுடைய மறுமை வாழ்க்கையை எனக்கு நீ சீராக்கித்தா. வஜஅலில் ஹயாத்த ஜியாதத்தன் லீ ஃபி குல்லி ஹைர், எனது இந்த உலக வாழ்க்கையில் நலவிலே நீ அதிகப்படுத்து, எனது ஆயுளை அதிகப்படுத்து நலவிலே. வஜஅலில் மௌத்த ராஹத்தம் மின் குல்லி ஷர், அனைத்து தீங்குகளிற்கும் எனது மரணத்தை எனக்கு ராகத்தாக ஆக்கிவிடு. இந்த உலகத்தில் தீங்கை விட்டும் என்னை மரணிக்க செய்து அதிலே அந்த மரணத்தில் எனக்கு நிம்மதியை தா என்ற கருத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு அழகான பிரார்த்தனை. 7வதாக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ், உன்னிடம் நேர்வழியை, இறையச்சத்தை, கற்பொழுக்கத்தை, போதும் என்கின்ற அந்த தன்மையை நான் உன்னிடம் கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவாகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. 8வது, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்துவாயாக. திருமதி என்ற கிரந்தத்திலே இந்த செய்தி பதிவாகிறது. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். 9வதா துஆ, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக், யா அல்லாஹ், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, எங்களது உள்ளங்களை உன்னை வழிபடுவதில், உன்னை வணங்குவதின் பக்கம் திருப்பிவிடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். முஸ்லிம் என்கின்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவாகிறது. அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். 10வது துஆ, அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி, யா அல்லாஹ், எனக்கு நேர்வழி காட்டு, என்னை நெறிப்படுத்து. அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி. முஸ்லிம் என்கின்ற கிரந்தத்திலே அந்த துஆ பதிவாகிறது. அல்லாஹும்ம 11வது துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ், நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனக்கு பாவ மன்னிப்பு அளித்து விடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கேட்ட ஒரு துஆ. பொதுவாக ரமலானுடைய கடைசி 10களில் இந்த துஆவை ரசூலுல்லாஹ் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள். இது பொதுவாக எல்லா சந்தர்ப்பத்திலும், சுஜூதில், தொழுகை முடிந்ததன் பின்னால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு முஃமின் கேட்க முடியுமான துஆக்கள் தான் இவைகள். 12வது துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த, இறைவா, உன்னிடம் உனது ஃபதுலை, உனது மேலான சிறப்புக்களை, உனது கருணையை நான் உன்னிடம் கேட்கிறேன். நிச்சயமாக அவைகள் உன்னை தவிர வேறு யாருக்கும் சொந்தமானவை கிடையாது என்ற இந்த துஆ தபரானி அல் கபீர் வந்திருக்கக்கூடிய ஒரு துஆ. 13வது துஆ, அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக், யா அல்லாஹ், ஹலாலை கொண்டு, ஹராத்தை விட்டும் ஹலாலை கொண்டு எனக்கு போதுமாக்கி கொள்ளக்கூடிய தன்மையை தா. வக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக், உன்னுடைய ஃபதுலை விட்டும் உன்னை தவிர வேறு யாரிடமும் நான் தேவையற்றவன், உன்னிடமே நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். யா அல்லாஹ், உன்னுடைய சிறப்பை கொண்டு என்னை தேவையற்றவனாக, பணக்காரனாக ஆக்கு. உன்னை தவிர வேறு யாரிடமும் நான் தேவையுள்ளவனாக இல்லை, உன்னிடமே நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். உன்னிடம் அந்த கினாவை வேறு யாரிடமும் தேவையற்ற அந்த செல்வத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வக்னினி பி ஃபضலிக அம்மன் சிவாக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் சுமையின் போது இந்த துஆவை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள்
நாங்கள் திருமதி போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் இருப்பவர்கள் இந்த துவாவை அடிக்கடி கேட்பதன் மூலம் அது எமது கடனில் இருந்து விடுபடுவதற்கு இன்ஷா அல்லாஹ் அது காரணமாக அமையும். 14வது துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கிராத்தில் அஹ்லாக் வல் அமால் வல் அஹ்வா வல் அதுவா. யா அல்லாஹ், உன்னிடம் மோசமான அருவருப்பான குணங்களை விட்டும் செயல்களை விட்டும் அப்படியான கற்பனைகளை விட்டும் அப்படியான நோய்களை விட்டும் அருவருப்பான மோசமான நோய்களை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கிராத்தில் அஹ்லாக் வல் அமால் வல் அஹ்வா வல் அதுவா என்ற கருத்திலே வரக்கூடிய துவா திருமதி என்ற கருத்திலே பதிவாகிறது. 15வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி ஒமின் செய்யில் அஸ்காம். யா அல்லாஹ், உன்னிடம் தோல் நோய்கள், பைத்தியம், அதே போல கருங்குஷ்டம், வெண்குஷ்டம் போன்ற கெட்ட நோய்களிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா அபூதாவுதிலே பதிவாகிறது. இதனுடைய அறிவிப்பாளர் வரிசைகளில் சில அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இதை ஹசன் தரத்தில் உள்ள செய்திகளாக ஹதீஸ் கலை அறிஞர்கள் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 16வது துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜாரி ஸூ ஃபீ தாரில் முகாமா ஃபஇன்ன ஜாரல் பாதியா யதஹவ்வல். யா அல்லாஹ், உன்னிடம் கெட்ட அண்டை வீட்டாருடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். ஏனென்றால் நிச்சயமாக நகரப்புறங்களில் இருப்பவர்கள் எனது இடம் மாறுவார்கள். ஆனால் தொடர்ந்து ஸ்திரமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அண்டை வீட்டாருடைய தீங்கிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இதிலும் இந்த துவாவினுடைய அறிவிப்பாளர் வரிசையிலும் சில சர்ச்சைகள் இருந்தாலும் இந்த அர்த்தத்தில் கேட்டதாக சில துவாக்கள் வருகிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கில்லதி வல் ஃபக்ரி வத்தில்லா வ அஊது பிக அன் அத்லிம அவ் உத்லம. யா அல்லாஹ், உன்னிடம் குறைவை விட்டும் ஏழ்மையை விட்டும் இழிவை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதே போல நான் அநியாயம் இழைப்பதை விட்டும் அநியாயம் இழைக்கப்படுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கில்லா வல் ஃபக்ர் வத்தில்லா வ அஊது பிக அன் அத்லிம அவ் உத்லம. 18வது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம் வ அஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஆத பிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னah وما قرب إليها من قول أو أمل وأعوذ بك من النار وما قرب إليها من قول أو أمل وأسألك أن تجعل كل قضاء قضيته لي خيرا. اللهم இறைவா, உன்னிடம் நலவுகளை கேட்கிறேன். அந்த நலவுகள் எனக்கு அவசரமாக வருவதை, அதே போல தாமதமாக வரக்கூடிய அவசரமாக வரக்கூடிய அனைத்து நலவுகளையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம், எனக்கு தெரிந்த நலவுகள், நான் அறியாத நலவுகள், என்னை அவசரமாக வந்தடையக்கூடிய நலவுகள், தாமதமாக என்னிடம் வரக்கூடிய நலவுகளை நான் உன்னிடம் கேட்கிறேன். வ அஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி, அனைத்து தீய அம்சங்கள் தீயவற்றை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவசரமாக வரக்கூடிய தீங்கு, தாமதமாக வரக்கூடிய அனைத்து தீங்கை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம், நான் அறிந்த நான் அறியாத அனைத்து தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக அப்துக வ நபியுக். யா அல்லாஹ்,
உன்னிடம் உனது அடிமை உனது நபி கேட்ட நலவுகளை நான் உன்னிடம் கேட்கிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரி மா ஆத பிஹி அப்துக வ நபியுக். யா அல்லாஹ், உன்னிடம் உனது அடிமையான உனது நபியான அவர் பாதுகாப்பு தேடிய விடயங்களில் நானும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல். யா அல்லாஹ், உன்னிடம் நான் சுவர்க்கத்தை கேட்கிறேன், அதன் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய வார்த்தைகளையும் செயல்களையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். வஅஊது பிக மினன் நார் வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல். யா அல்லாஹ், உன்னிடம் நான் நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன், அந்த நரகத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய சொல் செயல்களை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வ அஸ்அலுக அன் தஜ்அல குல்ல கதாஇன் கதைத்தஹு லி கைரன். யா அல்லாஹ், நீ எனக்காக நிர்ணயித்த அனைத்து விதிகளையும் நலவாக ஆக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா இது இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவாகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம் வஅஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக அப்துக வ நபியுக் وأعوذ بك من شر ما آد به عبدك ونبيك. اللهم إني أسألك الجنة وما قرب إليها من قول أو عمل وأعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل وأسألك أن تجعل كل قضاء قضيته لي خير. 19வது இலக்கத்திலே வரக்கூடிய துஆ. اللهم إني أسألك الثبات في الأمر وأسألك عزيمة الرشد وأسألك شكر نعمتك وحسن عبادتك وأسألك لسانا صادقا وقلبا سليما وأعوذ بك من شر ما تعلم وأسألك من خير ما تعلم وأستغفرك مما تعلم إنك أنت علام الغيوب. يا الله, உன்னிடம் காரியங்களில் உறுதியை நான் உன்னிடம் கேட்கிறேன். வஅஸ்அலுக அஸீமத ருஷ்ட், நேர்வழியில் உறுதியானதை உன்னிடம் நான் கேட்கிறேன். வஅஸ்அலுக சுக்ர நிஅமதிக், உனது அருள்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மையை நான் உன்னிடம் கேட்கிறேன். வஹுஸ்ன இபாததிக், உன்னை அழகிய முறையில் வணங்குவதை நான் உன்னிடம் கேட்கிறேன். வஅஸ்அலுக லிசானன் சாதிகா, உண்மையான நாவை, வாய்மையான நாவை உன்னிடம் நான் கேட்கிறேன். வ கல்பன் சலீமா, ஈடேற்றமான அமைதியான உள்ளத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரி மா தஅலம், நீ அறிந்த அனைத்து தீங்கை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வ அஸ்அலுக மின் கைரி மா தஅலம், நீ அறிந்த அனைத்து நலவுகளையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். வ அஸ்தக்ஃபிருக மிம்மா தஅலம், நீ அறிந்த அனைத்து பாவங்களை விட்டும் உன்னிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நீதான் மறைவானவற்றை எல்லாம் நன்கறிந்தவனாக இருக்கிறாய். 20வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு துஆ. அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷ்யதிக மா யஹூலு பைனனா வ பைன மஆசிக் வ மின் தாஅதிக மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக் வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா முஸீபாத்தித் துன்யா ومتعنا بأسمائنا وأبصارنا وقوتنا ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثأرنا على من ظلمنا وانصرنا على من آدانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا من لا يرحمنا. யா அல்லாஹ், நீ எனக்காக பிரித்து தந்த வற்றில் உன்னிடம் உனக்கு அஞ்சக்கூடிய அந்த இறை அச்சத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். மா யஹூலு பைனனா வ பைன மஆசிக், எனக்கு மத்தியிலும் எனது பாவத்துக்கு மத்தியிலேயும் இருக்கக்கூடிய அந்த திருப்பம், அந்த சுழற்சியில் உனது இறையச்சத்தை, உனக்கு அஞ்சக்கூடியதை நான் உன்னிடம் கேட்கிறேன்.
ومن طاعتك ما تبلغنا به جنتك. யா அல்லாஹ், உனக்கு வழிபடுவதில் உனது சொர்க்கத்தை அடையக்கூடிய அந்த இபாதத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். ஓமினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா முசீபாத்தி துன்யா. யா அல்லாஹ், உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளிலிருந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய உறுதியை நான் உன்னிடம் கேட்கிறேன். வமத்தினா பி அஸ்மாஇனா வ அப்சாரினா வ குவாத்தினா மா அஹ்யைத்தனா. யா அல்லாஹ், எங்களுடைய கேள்வி புலன், எங்களுடைய பார்வை, எமக்கு நீ தந்திருக்கக்கூடிய ஆற்றல்கள், அவைகளில் இன்பத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். வஜ்அல்ஹு அல்வாரித மின்னா. அவைகளை எமக்கு அனந்தரமாக எமக்கு நீ ஆக்கிவிடு. வஜ்அல் ஸஅரனா அலா மன் ஸலமனா. எமக்கு அநியாயம் இழைத்தவர்களுக்கு நீயே பழி தீர்த்து விடு. வன்சுர்னா அலா மன் ஆதானா. எம்மை நோவித்தவர்களை, எம்மை தண்டித்தவர்களுக்கு எதிராக, எமது எதிரிகளுக்கு எதிராக நீயே எமக்கு உதவியாக இரு. வலா தஜ்அல் முசீபத்தனா ஃபீ தீனினா. எமது சோதனைகளை எமது மார்க்கத்திலே ஆக்கிவிடாதே. வலா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா. இந்த உலகத்தை எமது பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த உலக வாழ்க்கையை நீ ஆக்கிவிடாதே. வலா மப்லக இல்மினா. எமது அறிவுக்கு எட்டிய வகையில் இந்த உலகத்தை எமக்கு எல்லா வகையுமான நோக்கமாக ஆக்கிவிடாதே. வலா துசல்லித் அலைனா மல்லா யர்ஹமுனா. எமக்கு இரக்கம் காட்டாதவர்களை எமக்கு எதிராக சாட்டிவிடாதே யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு பிரார்த்தனை. 21வது இலக்கத்திலே வரக்கூடிய பிரார்த்தனை, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹ்ஹர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த ஆலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅஹிர் லா இலாஹ இல்லா அன்த். யா அல்லாஹ், நான் முன் செய்த பாவங்களை உன்னிடம் கேட்கிறேன். முன் செய்த பாவங்களை விட்டும் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். வமா அஹ்ஹர்து. நான் பின்னால் செய்யக்கூடிய பாவத்தை விட்டும் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். வமா அஸ்ரர்து. நான் இரகசியமாக செய்த பாவத்தை விட்டும் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். வமா அலன்து. நான் பகிரங்கமாக செய்த பாவத்தை விட்டும் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். வமா அஸ்ரஃப்து. நான் எல்லை மீறி செய்த பாவத்தை விட்டு உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். வமா அன்த ஆலமு பிஹி மின்னி. என்னை பற்றி அறிந்தவன் நீயாக இருக்கிறாய். எனது பாவத்தை பற்றி அறிந்தவன் நீயாக இருக்கிறாய். அன்தல் முகத்திம். நீயே முற்படுத்தக்கூடியவன். வ அன்தல் முஅஹிர். நீயே பிற்படுத்தக்கூடியவன். லா இலாஹ இல்லா அன்த. வணங்க தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்து ஸலவாத்துக்கு பின்னால் ஓதக்கூடிய துவாக்களிலும் தொழுகையிலே இந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஓதியிருக்கிறார்கள். எனவே இந்த துவாவை நாங்கள் சுஜூதுகளிலே, அத்தஹியாத்துக்கு பின்னால், ஸலவாத்துக்கு பின்னால் சந்தர்ப்பங்களிலும் பொதுவான சந்தர்ப்பங்களிலும் இது அர்த்தம் விளங்கி நாங்கள் ஓதலாம். அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹ்ஹர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த ஆலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅஹிர் லா இலாஹ இல்லா அன்த. முஸ்லிம் என்கின்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவாகிறது. அல்லாஹும்ம பிஇல்மிகல் கைப் வ குத்ரத்திக அலல் ஹல்க் அஹ்யீனி மா அலிம்தல் ஹயாத்த கைரன் லி وتوفني إذا علمت الوفاة خيرا لي. اللهم وأسألك خشيتك في الغيب والشهادة، وأسألك كلمة الإخلاص في الرضا والغضب، وأسألك القصد في الفقر والغنى، وأسألك نعيما لا ينفد، وأسألك قرة عين لا تنقطع، وأسألك الرضا بالقضاء، وأسألك برد العيش بعد الموت، وأسألك لذة النظر إلى وجهك والشوق إلى لقائك في الغير ضراء مضرة ولا فتنة مضلة. اللهم زينا بزينة الإيمان واجعلنا هداة مهتدين. யா அல்லாஹ், உன்னுடைய மறைவான அறிவை நான் உன்னிடம் கேட்கிறேன். மறைவான அறிவை கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன். உன்னது படைப்புகளிலே உன்னுடைய ஆற்றலை கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன்.
எனக்கு அளித்த இந்த வாழ்வில் நலவைத்தா, என்னை நீ நலவிலே மரணிக்க செய்துவிடு. உன்னிடம் உனது மறைவான பகிரங்கமான வற்றிலே உன்னை அஞ்சக்கூடிய அந்த இறை அச்சத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். யா அல்லாஹ், உன்னிடம் இஹ்லாஸை, தூய்மையை, பொருந்திக் கொள்ளக்கூடிய ரிதாவில் பொருந்திக் கொள்ளக்கூடியதிலையும் உனது கோபத்திலும் இஹ்லாஸ் என்கின்ற அந்த வார்த்தையை உன்னிடம் கேட்கிறேன். வஅஸ்அலுகல் கஸ்த ஃபில் ஃபக்ரி வல் கினா, ஏழ்மையிலும் செல்வத்திலும் நடுத்தரத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். வஅஸ்அலுக நஈமன் லா யன்ஃபத், அழியாத அருள்களையும், வஅஸ்அலுக குர்ரத ஐனின் லா தன்கதி, துண்டிக்கப்படாத கண் குளிர்ச்சியையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். வஅஸ்அலுக ரிதா பில் கதா, நீ நிர்ணயித்த அந்த நிர்ணயத்தில் அந்த விதியில் பொருந்திக் கொள்கின்ற பொருத்தத்தை கேட்கிறேன். வஅஸ்அலுக பர்தல் ஐஷி பஅதல் மௌத், மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் ராகத்தை, குளிர்ச்சியை நான் உன்னிடம் கேட்கிறேன். வஅஸ்அலுக லத்தன் நத்ரி இலா வஜ்ஹிக், யா அல்லாஹ், உனது திருமுகத்தை பார்ப்பதிலே அந்த இன்பத்தை உன்னிடம் கேட்கிறேன். வஷௌக இலா லிகாயிக், உன்னை சந்திப்பதிலே உள்ள அந்த சந்தோஷத்தை உன்னிடம் கேட்கிறேன். ஃபீ கைரி தர்ரா முதிர்ரா, எந்த தீங்கும் அச்சமும் அற்ற அந்த உன்னை சந்திப்பதிலே உள்ள சந்தோஷத்தை கேட்கிறேன். வலா ஃபித்னத்தின் முதில்லா, எந்த சோதனையை விட்டும், வழிகெட்ட சோதனைகளை விட்டும், தீங்கை விட்டும் உன்னை சந்திக்கின்ற சந்தோஷத்தை நான் கேட்கிறேன். அல்லாஹும்ம ஜெய்யின்னா பிஸீனத்தில் ஈமான், ஈமானுடைய அழகை கொண்டு எங்களை அழகுபடுத்து. வஜ்அல்னா ஹுதாத்த முஹ்ததீன், நேர்வழி பெற்ற நல்லடியார்களில் எங்களையும் சேர்த்துவிடு என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய துஆ. இந்த துஆக்குடைய அறிவிப்பாளர் வரிசைகளில் சில ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு இருந்தாலும் இவைகள் இந்த துஆக்கள் எங்களுக்கு அர்த்தமுள்ள, இந்த அர்த்தத்தில் எங்களுக்கு எமது தேவைகளை நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்கலாம்.